லாஸ்ட் வீடியோல மெட்டீரியலோட ஓவர்வியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோட ஓவர்வியூ பார்த்தோம். இந்த வீடியோல இந்த சீனுக்கு மெட்டீரியல் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் அப்ளை பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா அதுதான் ஒரு சீனுக்கு வந்து ஒரு லைவ்லினஸ் கொண்டு வரும். அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் ஓவர்வியூல டவுட் இருந்துச்சுன்னா லாஸ்ட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரொம்ப பேசலாம் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க வேஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த பிக்சர். லாஸ்ட் வீடியோல இது வரைக்கும் தான் முடிச்சோம். இப்போ இந்த ஷட்டர்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு டார்க் கிரீன் கான்செப்ட்ல போய் பார்க்கலாம்னு நான் பார்க்கறேன். நான் பின்னாடி இருக்க கார்காஸ்க்கு வந்து டார்க் கிரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நமக்கு வந்து கிளாசினஸ் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ்ல வேணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இவ்வளவு தேவையில்லை, ரிலீஃபே எனக்கு தேவையில்லை. கலரைசேஷன் ஃபுல்லா இருக்கட்டும். எனக்கு வந்து ஒரு டார்க் கிரீன்ல இருந்தா எனக்கு ஓகேன்னு தோணுது. டார்க் கிரீன் வச்சுக்கிறேன். அண்ட் இதை வந்து உடன் காமிச்சுக்கலாம். இதேதான். இப்போ திரும்பி இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்ல. இதை செலக்ட் பண்ணி இந்த மெட்டீரியல் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி திருப்பி இதுலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். பேஸ்ட். இப்போ இந்த இடத்துல எனக்கு கலர் வந்து இந்த கலர் வேண்டாம். கலர் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நான் டெக்ஸ்சர் போய்க்கிறேன். கொடுக்குறேன். கேவலமாக பார்க்குறேன். எனக்கு ஓப்பன் ஆனோன்னு சரி இது இருக்கட்டும். பாப்பா எப்படி ஒர்க் ஆகுது. ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. கிளாஸ்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கேன். ஏன்னா எனக்கு கிளாஸ்னஸ் தெரியுது. வெளியே ஓகே. ஒருவேளை இது ரொட்டேட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்குதான்னு. ஒரு ரொட்டேட் பண்ணா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் டு யூஸ்க்குள்ள ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுக்குமே நான் டார்க்லிங் கொடுத்து பார்ப்போம். என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசியில் நம்ம லைட்டிங் கொடுக்கும்போது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேண்டாம், இல்லை ரொம்ப டார்க்காக இருக்கு, நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். ரைட். ஓகே, ஒயிட்டே இருக்கட்டும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு கலர் மாற்றினா மாற்றிக்கலாம். அண்டு கீழே கொடுத்தாச்சு. எனக்கு இதுக்கு வந்து வால் கலரே இருக்கட்டும். வால் கலருக்கு நான் இதே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் ரைட். அண்ட் ஒன்று உடன் போனால் மேக்ஸிமம் அதே உடன் வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உடனை யூஸ் பண்ணுறதுனால இந்த உடனே இதுக்கு நான் கொடுத்துக்கிறேன். வெட்டிகளாக மாற்றிப்போம். நான் ஹைட் ரொம்ப வருது, நமக்கு வந்து அந்த க்ரூஸ் தெரியும். ஓகே, பெருசாக இருக்கு. இதே இருக்கட்டும். நல்ல பார்த்துப்போம். அந்த இதுக்கு வந்து ஒரு நான் வந்து ஒரு உடன் ஃப்ளோரிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு. நான் கொடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த இன்டீரியர்ல உடன் இருக்குது இல்லையா, இதுல போனீங்கன்னா உங்களுக்கு நியூமரஸ் நம்பர் ஆஃப் த வெரைட்டி இருக்கும். உங்களுக்கு எந்த உடன் உங்களுக்கு இதுக்கு செட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது ஓகே, மேட்ச் ஆகல. ஓகே, இதையே கொடுத்து பார்ப்போம். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து நான் ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். ஒயிட் கொடுக்கலாம். கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நல்லாவே இல்லை. ஓகே, நம்ம சீன் செட் பண்ணிக்கலாம். சீனை போய் பார்ப்போம். நான் இந்த இது எடுத்துட்டுருவேன், தேவையில்லை அதுக்கு மேலே. டெய்லி யூட்டிலிட்டிஸ் ஓகே, நமக்கு வந்துருச்சா? ஓகே, சீனில் போய் பார்ப்போம். ஓகே, இது தெரியல. இந்த ஏரியா வந்து நான் ஒரு டிஃப்ரெண்டான ஏதாவது மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு பெய்ஜ் டெக்ஸ்டில் தானே கொடுக்குமா. நான் வால்பேப்பர் போய்க்கலான்னு பார்க்குறேன்.
அது போனால் கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் கொஞ்சம் பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறேன். இல்லை க்ரீன் மாதிரி போவோமா? ஓகே, ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த மாதிரி லூவர்ஸ் மாதிரி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு லூவர் ஃபீல் வருது. சேவ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. டெக்ஸ்சர் வால்பேப்பர் டிஃபைன் கொடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு வந்து நான் தனியாக மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட்டே தனியாக கொடுத்துட்டேன். ஏன்னா நமக்கு பின்ன வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதனால் செலக்ட் பண்ணி டெக்ஸ்சரில் வைக்கிறேன். குயிக் ஆக்சஸ் முன்னாடி இருக்கு. அதனால மேப் நான் சேவ் பண்ணுறேன். ரொம்ப சின்னதாக இருக்கு. மேப் டைல் ஆகுது. மேக்ஸிமம் இந்த டைல் ஆகிற மேப் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுதுங்க. என்ன நீங்கள் என்ன தான் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது நல்ல ரிசல்ட் கொடுக்காது ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு டைல் ஆகிறத வந்து நான் இந்த இடத்துல மறைச்சிட்டேன். அதனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் இவ்வளோ தேவையில்ல, கிளாஸினஸ் இவ்வளோ தேவை. கிளாஸினஸ் ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். வால்பேப்பருக்கு எந்த மாதிரி கிளாஸினஸ் இருக்கும்? இப்போ மேக்ஸிமம் கிளாஸினஸ் இருக்காது. நான் கிளாஸினஸை ஃபுல்லாக எடுத்துட்டேன். மேலே வந்து ஒரு சீலிங் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். சீலிங்காக நான் ஆஸ் யூஷுவல் ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. இது கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கு வந்து நான் லைட் மெட்டீரியல் கொடுத்துறேன். லைட் மெட்டீரியல் ஆஸ் யூஷுவல் ஸ்டாண்டர்ட் போயிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம எமிஷன் வந்து நீங்கள் அதிகப்படுத்தி விட்டாலே உங்களுக்கு வந்து எமிஷன் வந்துடும். இப்போ எனக்கு ப்ளூ கலர் இருக்குனால உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது. நான் ப்ளூ கலர் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் கலரில் நீங்கள் கொடுத்துருக்கேன். வார்ம் கலரில் கொஞ்சம் ஒரு வார்ம் இது கிடைக்கும். நாங்கள் எமிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கனாலும் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீல் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு கோல்டு கொடுத்துக்கிறேன். நான் கோல்டு வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கிளாஸ்னஸ் எடுத்து விட்றேன். ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்குது. லைட்டிங் கொடுக்கும்போது நல்லா வந்துடும் நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், சேர் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு நான் சேர் ஒயிட்டாக வச்சுக்கிறேன். நமக்கு என்ன தீம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேரோட கலரை மாற்றிக்கலாம் அப்படின்னு. இப்போ நான் மாடல்ஸில் போய் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான கலர் வந்து க்ரீன் தான். அதனால இதில் இருக்க க்ரீன் நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிள் மெட்டீரியலை கிளிக் பண்ணி இந்த க்ரீனை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதோட ஆஷ்வல் இங்கே கிடைக்கும். இதை காப்பி பண்ணிட்டு அதே க்ரீன் இங்கே கொடுக்குறேன். சேரை செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு அந்த கலர் தெரிஞ்சுக்கலாம். இங்கே மேலே கொண்டு போய் அப்படியே கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் வந்துடும். க்ரீன் ரொம்ப டார்க்காக இருக்குது. நான் கொஞ்சம் லைட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி டெக்ஸ்சர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் மெட்டீரியல் கிளிக் பண்ணி டெக்ஸ்சர், இந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக தான் ஆக்ட் ஆக போகுது. அதனால் ரிஃப்ளெக்ஷன் இருக்கட்டும். நான் கிளாஸினஸ் வந்து ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வெளியே வந்து கிளாஸ் தானே போடுறோம். கிளாஸ்க்கு வந்து எப்போவுமே ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் இருக்கும், கிளாஸினஸ் வந்து அதிகமாகவே இருக்கும் கிளாஸோட மெட்டீரியலுக்கு. அந்த ஃப்ரேமுக்கு நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் பிளாக். ரிஃப்ளெக்டிவிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். கிளாஸினஸை மேட் ஆக்கிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த ஏரியா வந்து நமக்கு வந்து ஒரு சீத்ரூ கிளாஸ் வருது. எனக்கு வந்து ஒரு டிண்டட் கிளாஸ் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் இன்டீரியர் கொடுத்து கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்து இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கிளாஸ் கிடைக்கும், ஒரு டிண்டட் ஃபீல் கிடைக்கும். அண்ட் இதை வந்து நான் ஒரு பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் ஆஸ் யூஷுவல் ரிஃப்ளெக்ஷன் கம்பெனி மேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே, மெட்டீரியல் வந்து ஓவராலாக கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே கோல்டு கொடுத்துருக்கோம். கோல்டு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம மேக்ஸிமம் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு கோல்டுக்கு வந்து அங்கே வேலை இருக்காது. ஏன்னா கோல்டை எடுத்துட்டு இதை நான் சேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காப்பி இருக்கும், பேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சேவ் கஸ்டமைஸ் இருக்கும். இப்போ நாங்கள் கோல்டு எடுத்து அப்ளை பண்ணல, அதெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியல் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் மெட்டீரியல் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கஸ்டம் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும்.
ஏன்னா இப்ப கோல்டுன்றது எனக்கு வந்து இங்க லூமியன்ல இருக்க கோல்டு எனக்கு அவ்வளோக்கும் ஒர்க் ஆகாது. அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நானே செட் பண்ணி நான் கோல்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபார் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வேற ஏதாவது கோல்டு அப்ளை பண்ணா எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நமக்கு டிஃபால்ட்டா ஒரு சில மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ஓகே, அதே தான் அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் கோல்டு வந்து எனக்கு அந்த கோல்டு பிடிக்காதனால தனியாக சேவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல் வந்து நான் தனியாக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் எப்பவுமே யூஸ் பண்ணிப்பேன். நீங்க இந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் இருக்கு. இது வந்து நீங்க வந்து ஒரு மெட்டீரியல் லோட் பண்றீங்க யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க ஒரு சேவ் மெட்டீரியல் இருக்குல்ல, இப்போ இந்த மெட்டீரியல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க கஸ்டமர் சேவ் பண்றதுனா நீங்க உங்க லூமியன் சாஃப்ட்வேர்க்குள்ளேயே இருக்கும். இப்போ இதே இது நீங்க வெளியே ஒரு ஃபைலா சேவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க சேவ் மெட்டீரியல் போய் அந்த சேவ் டு டிஸ்க் அப்படின்னு அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா ஒரு ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ அந்த ஃபைலை நீங்க திருப்பி லோட் பண்றீங்க அப்படின்னா இந்த இந்த ஃபைல் ஆப்ஷன் லோட் மெட்டீரியல் ஃப்ரம் டிஸ்க் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு 5 பத்தியுமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிளியரா ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது காப்பி பண்றது, இப்போ இதே காப்பி மெட்டீரியல் திருப்பி பேஸ்ட் பண்றீங்கன்னா வேற ஒரு மெட்டீரியல் ஓப்பன் பண்ணி இதை பேஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இது வந்து கஸ்டம் மெட்டீரியல் நீங்க சேவ் பண்றதுக்கு, உங்களுக்கு கஸ்டமைஸான மெட்டீரியல் வந்து சேவ் பண்றதுக்கு. அதே கஸ்டமைஸான மெட்டீரியல் வந்து நீங்க வெளியே சேவ் பண்ண டிஸ்க்ல சேவ் பண்ண இது சேவ் பண்றதுக்கு, அந்த கஸ்டமைஸான மெட்டீரியல் ஓப்பன் பண்றதுக்கு வந்து இந்த லோட் மெட்டீரியல் யூஸ் ஆகும். ஓகே, எஸ்கேப் படுத்தி வெளியே வந்துக்கிறேன். இந்த கிரீன் ரொம்ப டார்க்கா இருக்கும். இப்போ இதுக்கான மெட்டீரியல் டார்க்னஸ் வந்து கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். இப்போ கிரீன் மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கிரீன் செட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக லைட்டிங்ல அதனால இப்போ ரொம்பவே டார்க்கா இருக்கு. நம்ம லைட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மெட்டீரியலோட ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சீன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ நம்ம ஃப்ளோரிங் கொடுத்தாச்சு, சீலிங் கொடுத்தாச்சு, நமக்கு வால்பேப்பர் கொடுக்கணும்னு நினைச்சோம், அது வால்பேப்பர் கொடுத்தாச்சு. அண்ட் மற்ற ஃபர்னிச்சருக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற வேலை வந்து லைட்டிங் கொடுத்துட்டு ரெண்டரிங் பண்றது தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து லைட்டிங் ஃபுல்லா பார்த்துடலாம். லைட்டிங் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், ஆனால் கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்து வந்து ரெண்டரிங் ரொம்பவே முக்கியமானது. எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது அப்படின்னு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம லைட்டிங் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யாராவது ஒரு டவுட் இருக்கு நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா நாங்கள் ஷார்ட்ஸா போடலாம் அப்படின்னு எங்க டீம் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க அதை ஷார்ட்ஸா உங்களுக்கு போட்டு உங்களுக்கே மெசேஜ் திருப்பி அனுப்புவோம். வேற ஏதாவது டவுட்டா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.